எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog தான் வரப்போகுது. இந்த வீடியோ வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குற உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல்லைக்கான ஆளில் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்துட்டு உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் இருக்கும். நாங்கள் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு பிளேஸ். நம்ம மட்டும் நினச்சா அந்த இடத்துக்கு டக்குன்னு போயிட முடியாது. நிஜமாவே உண்மைதாங்க. போன வருஷம் தீபாவளிக்கே நாங்கள் போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போ போக முடியல. ஓகே, ஜனவரியில் வந்துட்டு பொங்கல் இதெல்லாம் வருதுல, அப்போ 3 days 4 days லீவு கிடைக்கும் அப்படின்ட்டு பொங்கலுக்கு போகலான்னு நினச்சிட்டு அப்போ வந்துட்டு சுத்தமாக காசு இல்லாமல் போயிடுச்சு, போகவும் முடியல. அந்த மந்த் விட்டுட்டு ஓகே நெக்ஸ்ட் மந்த் போகலாம் அப்படின்லாம் பிளான் போட்டு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. அதுக்கப்புறம் வாய்ப்பும் கிடைக்கல. சடனாக ஜூனில் போகலாம் அப்படின்ட்டு இன்னைக்கு தான் போகிறோம், இந்த டேட்டில் தான் போகிறோம் அப்படின்ட்டு எதுவுமே நாங்கள் முடிவு பண்ணவே கிடையாது. இப்போ மாத கடைசி ஓகே சேலரி போடட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு சேலரி போட்டோடனே சடனாக ஒரு 4 daysலேயே கிளம்புற மாதிரி. இதுலேயும் சில குளறுபடியெல்லாம் நடந்து எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் இவங்க எல்லாம் நாங்கள் இன்வைட் ஓகே போகலாம் வர்றேன் அப்படிதான் லாஸ்ட் மினிட்ல இல்லப்பா நாங்க வரல அப்படி சொல்லி நாங்களும் அந்த பிளானை வந்து கேன்சல் பண்ற மாதிரி ஆனா இந்த டைம் யாரையுமே எதிர்பார்க்கல. கிளம்பி 1 day ட்ரிப் தான் பிளான் பண்ணி சாட்டர்டே நைட் கிளம்பிட்டோம். Monday மார்னிங் வீட்டுக்கு வரோம். அப்புறம் சாட்டர்டே வந்துட்டு கரெக்டா ஒரு 7 மணிக்கு 7:45 வந்துட்டு சிங்காநல்லூர்ல பஸ் ஏறும். திண்டுக்கல் போய் மாறி போய்க்கலாம் அப்படின்ட்டு வீட்டுல சொல்ல ஃபேமிலியா தான் போயிருந்தோம். திண்டுக்கல்ல வந்துட்டு பேரண்ட்ஸ் பிக்கப் பண்ணி காலையில அங்க இறங்குற மாதிரி பிளான் பண்ணி அதே மாதிரி நாங்க 7:45 இங்க பஸ் ஏறி திண்டுக்கல்ல இறங்கும் போது மணி 11:30 ஆகி இங்க 3 மணிக்கு சாப்பிட்டது. அதுக்கப்புறம் அங்க போயிட்டு சாப்பாடு கடையில தேடி ஒரு கடையில வந்துட்டு ஆளுக்கு ஒரு தோசை சாப்பிட்டு திண்டுக்கல்ல இருந்து அங்க போறதுக்கு ஸ்ட்ரைட் பஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க திண்டுக்கல்ல இருந்து அங்க பஸ் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அங்க போனோம். அப்புறம் அன்டைம்ல இருக்கிறனால என்னவோ தெரியல அந்த டைமுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் தண்ணி பாட்டில் வாங்கின இடத்துல அந்த கடைக்கார அண்ணா சொன்னாங்க ஒரு 1/4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, 12:15 12:30 வந்துட்டு ஒரு பஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஈரோடு பஸ் வரும் அப்படின்னாங்க. 11:45 தான் ஆச்சு. சரி இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு மதுரை பஸ் வந்து அதுவும் கூட சொன்னாங்க மதுரை போய் கூட மாறி போய்க்கலாம் அப்படின்னு. ஓகே 1/4 மணி நேரம் வெயிட் பண்றதுக்கு பதிலாக சரி பஸ்ல போயிட்டு அங்க கூட மாறி போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. பஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க இது வந்து மாட்டுத்தாவணி போகாது, ஆரப்பாளையம் வரைக்கும் தான் போகும். ஓகே அங்கேருந்து மாறிக்கலாம் அப்படின்ட்டு மறுபடியும் நாங்கள் ஆரப்பாளையம் இறங்கி மாட்டுத்தாவணிக்கு வந்துட்டு ஒரு பஸ் பிடிச்சு போனோம். அப்புறம் மாட்டுத்தாவணியிலும் பஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. 2:15 போல அங்கே மாட்டுத்தாவணியில் பஸ் ஏறிட்டோம். 6:45 7 மணிக்கெல்லாம் அங்கே நாங்கள் ரீச் ஆகிட்டோம் பஸ் ஸ்டாண்ட். அந்த மினி பஸ் போகிற இடத்துக்கு பக்கத்துலேயே உங்களை இறக்கி வரும் அப்படிலாம் சொல்லி 10 ரூபா சார்ஜ் பண்ணி ஏற்றின இடத்துலேயே இறக்கி விட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாக தான் திருப்பி கேள்வி கேட்கல. காசு நம்ம போகிற இடம் ஒரு வழியாக நாங்களும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது இந்த இடத்த பார்க்க. ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோவில் நான் எங்கே வரேன்னு சொல்லவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் நம்மளோட திருச்செந்தூர் முருகர் செந்தில் ஆண்டவரை பார்க்க 7 ஏழைகளுக்கெல்லாம் நாங்கள் கோயிலுக்குள்ள வந்துட்டோம். ஆனால் இன்னும் சாமி பார்க்க போல 4 o'clock 5 o'clock வர்ற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு. பஸ் கிடைக்காதனால கொஞ்சம் டிலே ஆகிட்டு 7 மணிக்கு வந்துட்டோம். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, இதுவும் சூப்பராக வீக்கெண்ட்னால கொஞ்சம் கூட்டமும் அதிகமாக தான். வெளியே கடையில் நாங்கள் எதுவுமே சாப்பிடல. அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அங்கே டீ குடிச்சு நேராக கடலுக்கு போனோம். இது வந்துட்டு நான் செகண்ட் டைம் திருச்செந்தூர் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது போயிருந்தேன். நைட் டைம் இங்கே சாமி பார்க்கல ப்ளஸ் கடலில் குளிக்கலாம் மட்டும் நினச்சிட்டு. ஆனால் அப்போ விட இப்போ போனது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மனசுக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் ஃபேமிலியோட போனோம் அப்படிங்கிறது இன்னும் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா. சின்ன பிள்ளைய இருந்தப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் இந்த யானையை பார்த்தா கொஞ்சம் பயமா தான். எங்கள் வீட்டில் பழனிக்கெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. அப்போ யானையை பார்த்துட்டு எப்படி அந்த சைடு ஒதுங்கி போகணும், இப்பயும் அப்படிதான். பார்க்க அழகா இருக்கு, அதே சமயம் பயமா. அதுக்கப்புறம் கோபுர தரிசனம்லாம் பண்ணிட்டு கருணை கடலை அந்த போர்டு பார்த்தீங்களா, ஃபோனில் தான் நிறைய பார்த்துட்டு இருந்தேன். அதை நான் நேரில் பார்க்குறது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அது வார்த்தையால சொல்லவே. ஆனால் ஒரு சில பேர்லாம் நினச்ச உடனே அதை செஞ்சு எனக்கு இது வேணும் நான் இங்கே போகணும் அப்படின்னா உடனே போவாங்க, அதை செய்வாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்துட்டு அது ஸ்லோவாக தான் நடக்கும். 2025 நினச்சது 2026 தான் எனக்கு கருணை கடலை கந்தா போட்டு சொல்லும்போதே மெய்சில் இருக்குது. எங்கள் வீட்டில் தண்ணியை பார்த்தோன்னே உடனே குசி ஆயிட்டாங்க. 7:45 குளிக்க போனவங்க 9:30 தான் கடலை விட்டு வெளியே வந்தாங்க. தண்ணினாலே ஒரே ஜாலி தான் போல. நானும் போயிட்டு கொஞ்சம் நேரம் குளிச்சுட்டு தலையெல்லாம் நினச்சிட்டு அலை வரும்போதெல்லாம் கொஞ்சம் பயமா இருக்கு. நம்மளால பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அலை அடிச்சதுக்கு அப்புறம் கீழே விழுந்துடுறோம். எந்திரிக்கிறதுக்குள்ள இன்னொரு அலை வந்துருது. நிஜமாவே பேலன்ஸ் பண்ணவே முடியல. ஒரு வழியா தட்டு மாதிரி கடலையும் குளிச்சு. ஆனால் நம்ம வீட்டு ஆளுகளுக்கு ரொம்ப ஜாலி எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் போகும்போது தனிமையை ஃபீல் பண்ணாங்க. எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெருசாகணும்னு நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பாக நடக்கும். 9:15 மேலே வந்து 4 கிணறுல எல்லாருமே குளிக்க சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் கூப்பிட்டுட்டு இருந்தேன். 4 கிணறுலையும் கூட்டம் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. பரவாயில்ல, கோயில் சார்பாகவும் ஃப்ரீ ரெஸ்ட் ரூம் வந்துட்டு நீட்டாக வந்துட்டு க்ளீனாகவும் அங்கேயும் கொஞ்சம் கூட்டமாக தான் ஃப்ரீ ரெஸ்ட் ரூம் நிறையவே இருந்தது. அதுக்கப்புறம் நாங்களும் அங்கே போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் டைமும் ஆனதுனால அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு பசி எடுத்துருச்சு. அவங்க சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நாங்கள் அதுக்கப்புறம் தான் குளிக்கவே. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் அன்னதானம்
அன்னதானத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கூட்டம் அதிகமாக இருக்குது, நீங்கள் போய் கடையிலேயே சாப்பிட்ருங்க அப்படின்னு அவங்க சொன்னால் அதிகமாகவும் சாப்பிடவும் சாப்பிடாம சாமி பார்க்கணுன்னு தான் நினச்சி ஒரு தோசையும் தக்காளி சாப்பாடு மட்டும் வாங்கி நெக்ஸ்ட்டு சாமி பார்க்க போகிறது. அவங்க அப்பா அம்மா நாங்கள் சாமி பார்க்க வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி 4 hours ட்ராவல் பண்ணி வந்தது, ஆல்ரெடி கால் வலி வேறு, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னனால இவங்களும் சரின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போய் கோயிலுக்குள்ளே அந்த லைனில் போய் நிற்கிறதுக்கு முன்னாடியே கொண்டு போன காசு வந்துட்டு காலி 100 என்னமோ தான் கையில் இருந்துச்சு. கோயிலுக்குள்ளேயே ஏடிஎம் இருக்குன்னு சொன்னாங்க. எதுக்கோ ஒன்று வந்துட்டு ஒரு 2000 ரூபாய் கையில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 ரவுண்டு கோயிலை சுற்றி வந்துட்டு இருந்தோம். ஏடிஎம்மே ஃபோட்டோ எடுக்கிற ஒரு அண்ணா இருந்தார், அவர்கிட்ட கேட்டால் அவர் அங்கே தான் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருக்கே ஏடிஎம் எங்கே இருக்குன்னு தெரியல. கோயிலுக்கு வெளியே போனால் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் வெளியே போய் காசு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் போய் பொது தரிசனத்துக்கு தான் போயிருந்தோம். 100 ரூபா டிக்கெட் போவோம். 100 ரூபா டிக்கெட் பார்க்கும்போது லைன் வந்துட்டு ரொம்ப இருந்த மாதிரி இருந்துச்சு. பொது தரிசனம் கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. 11:30 என்னமோ போயிட்டு லைனில் நின்றுட்டு 1 மணி வரைக்கும் அங்கனக்குள்ளேயே சுற்றிட்டு ரொம்ப நேரமாக கேட் திறக்கவே இல்லை. எவ்வளோ நேரம் வேணாலும் நிற்கலாம், ஆனால் நடந்துகிட்டே இருந்தால் எதுவுமே தெரியல. 3/4 மணி நேரமாக ஒரே இடத்துல நிற்க வச்சிட்டாங்க. முன்னாடி இருந்தவங்களும் கொஞ்சம் சவுண்ட் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் கேட்டை திறக்க அந்த லைனில் நிற்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அந்த சைடு நின்னாலுமே ஸ்நாக்ஸு தண்ணி எல்லாமே வந்துட்டு காசு கொடுத்து வாங்குற மாதிரி அந்த ஃபெசிலிட்டி வந்து நிறைய 100-200 கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹாலில் வந்துட்டு உட்கார வச்சு ஒவ்வொரு ஹால்லையுமே சேரு ஃபேன் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி குடிக்கிறதுக்கு கேன் தண்ணியுமே வச்சிருந்தாங்க. அங்கே நின்னதை விட இங்கே வந்துட்டு உட்காந்து எந்திரிச்சு போகும்போது டைம் போகிறதே தெரியல. அந்த ஹாலையும் மாறி உட்காந்து போகிறதுக்குள்ளேயே மணி 4-4:30 இந்த இடத்துக்கு வரும்போதே மணி வந்துட்டு 4:45. இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட்டில் போயிட்டோம். இதுக்கப்புறம் லைன் உட்காரவும் இல்லை நிற்கவும் இல்லை, லைன் போய்கிட்டே தான். அதனால லாஸ்ட்டில் கூட போய் சாமி பார்த்துக்கலாம் அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து இந்த லைனில் நாங்கள் தான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலுக்குள்ளே வந்துட்டு ஃபோன் வந்துட்டு அலோடு கிடையாது. ஒரு 5 மணி நேரம் வெயிட் பண்ணி சாமியை பார்க்கும்போது 5 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணோமா அப்படிங்கிறதெல்லாம் மறந்து ஒரு சூப்பரான பிரசாதமெல்லாம் வாங்கி ஃபர்ஸ்ட் டைம் போனதுனால நிஜமாவே சில விஷயங்கள்லாம் என்ன பண்ணணும்னு தெரியல, ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பாக அதை ஃபாலோ. ஒரு கவரில் 100 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு ஏதோ வந்துட்டு சேல்ஸ் பண்ணிட்டு அது என்னன்னு அப்போ தெரியல. அதுக்கப்புறம் இன்ஸ்டால வந்துட்டு எனக்கு ரீல்ஸ் வந்துகிட்டே பன்னீர் இலை விபூதி அது வாங்கல, நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வள்ளி குகை அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே போக அலோடு கிடையாதுன்னு நினைக்கிறேன். போல இன்னும் சில விஷயங்கள் வந்துட்டு நான் பார்க்க நெக்ஸ்ட் டைம் இன்னும் எப்போ போவோம்னு எனக்கு தெரியல. நான் என்ன மறந்தனோ அது மறக்காம கண்டிப்பா நான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு வெளியே வந்த உடனே பொங்கல் பிரசாதமா கொடுத்துட்டு கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. அது கூட என்னை வாங்க விட. அதுக்கப்புறம் எப்படியோ நல்லபடியாக சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்து வேற எதுவுமே வாங்கல. 2 ஃபோட்டோ ஃப்ரேம் மட்டும். முருகர் வள்ளி தெய்வான கூட இருக்கிற முருகர் வந்துட்டு குழந்தை வடிவில் இருக்கு. இது வாங்கி கொடுத்ததே பெரிய விஷயம். வீட்டில எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த ஸ்டெப்ல தான் ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இந்த வீடியோலாம் அப்பதான் அவங்களாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அங்கேயே பஸ் இருக்குமாம்மா, அங்கேயே பஸ் ஏறிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொன்னாங்க. 6 மணிக்கு தங்கத்தேர் வரும், நம்ம பார்க்கலாம் அப்படிலாம் சொன்னாங்க. எங்க அப்பா அம்மா கோயிலுக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பாங்கன்னு பார்த்தா இவங்க கடலுக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இங்கேயே பஸ் ஏறிக்கலாம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி வர சொல்லி இவங்களும் சரி வா போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி தங்கத்தேர் நான் பார்க்கவே இல்லை, மறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 5:45 பஸ் ஏறி 6 மணிக்கு வந்துட்டு திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டு போயிட்டோம். கோயம்புத்தூருக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட் வண்டி இருந்து ஒரே பஸ்ஸாக நீங்கள் போங்க அப்படின்ட்டு இவங்க அப்பா அம்மா சொல்லிட்டு அந்த பஸ் எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னு பார்த்தா 7:45 தான் எடுப்பாங்க அப்படின்னு. நாங்கள் மதுரை பஸ்ஸில் போய்க்கிறோம் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிட்டு 7:45 பஸ் கரெக்டாக எடுத்தாங்க. பஸ் ஸ்டார்ட் பண்ணது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே சுயநினைவே வந்து. ஏன்னா 2 days நைட் ஃபுல்லாக பஸ் ட்ராவல், 1 day ஃபுல்லாக எங்கேயுமே உட்காராம நடந்துட்டே இருந்தோம். பஸ்லேயே செம்ம தூக்கம். நைட்டு 7:45 பஸ் எடுத்தாங்க. 4:30 கோயம்புத்தூர்ல வந்து இறக்கி 5 மணிக்கு நல்லபடியாக வீடு வந்து சேர்ந்து. வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.